ஹலோ பேஸ் அவர்களுக்கும் அவள் கணவர் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். அவரிடமிருந்து விவாகரத்து பெற்றாரு. அதே மருத்துவமனைக்கு அவர் மனைவி பிரசவத்து வர்றாரு. ஆனா அவர் மருத்துவமனைக்கு வந்த பிறகு பிரசவ வலியால வெளி தாங்க முடியாம கதறி அழுகுறாரு. அந்த நேரத்தில் செவிலியர்களும் மருத்துவர்களும் ஓடி வராங்க. அதுல ஒருத்தர் பயிற்சி மருத்துவர், அவரும் ஓடி வர்றாரு. அதை பார்த்துட்டு கதறி அழுகுறாரு. அவள் வேற யாரும் இல்ல, அவனை தான் விவாகரத்து செய்தால் அவனுடைய முன்னாள் மனைவி தான் இவ. அவங்க இருவருக்கும் நடந்ததுதான் என்ன, நடந்த உரையாடல் தான் என்ன, டைவர்ஸ் வாங்குறதுக்கான காரணம் என்ன, அவள் அதுக்கு பிறகு எப்படி கர்ப்பமானா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். நண்பர்களே, இது ஒரு உண்மையான சம்பவம். உத்தரகாண்ட் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. ராம்சிங் என்ற தொழிலதிபருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா. அவ பெயர் சந்தியா. சந்தியா ஒரு மிகப்பெரிய பணக்காரி. தங்க நகை கடை மட்டும் 4-5 கடை இருந்திருக்கு. ஏகப்பட்ட தொழில் செய்யறாங்க. கோடிக்கணக்கில் பணம் குவிஞ்சிருக்கு. ஒரே மகளாக இருந்த சந்தியா படிக்கிறதுக்கு கல்லூரி செல்றா. அவள் ஒரே மகள் என்பதால அவர் என்ன செய்தாலும் அவருடைய அப்பா கண்டுக்க மாட்டாரு. ஒரே மகள் என்றதால பெற்றோருடைய அன்பு அதிகமாவே இருக்கு. கல்லூரி முடிச்சு பட்டமும் பெறா. அப்பொழுது அவருடைய தந்தை ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா அவருடைய தந்தைக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்ல. அதே நேரம் சந்தியாவுக்கு வயசாயிட்டே வருது. அவன் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தா. அதிக பணம் செலவழிச்சு கார்களிலேயே சுற்றி தெரிஞ்சா. அது மட்டும் இல்லாம இரவுல பெரிய பெரிய விருந்துகள்லாம் நடத்துவாரு. ஹோட்டல்ல சாப்பிடுறது, ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் செய்யறது அப்படின்னு மிகவும் ஆடம்பரமா செலவு செய்யறாரு. ஆனா ராம்சிங் மகள் தான் எதுவும் கேட்கறது இல்ல, எதற்கும் மறுப்பு தெரிவிக்கிறதே இல்ல. சந்தியாவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. அப்ப ராம்சிங் தனது மகளுக்கு திருமணம் செய்து முடிக்க நினைக்கிறாரு, திட்டமிடுறாரு. இது பற்றி சந்தியாவிடமும் சொல்றாரு. உனக்கு வயசாயிட்டே போகுது, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட சந்தியா, அப்பா எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம், நான் கல்லூரியை தொடர்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு அவருடைய அப்பா, மகளே நீ படிக்க வேண்டாம், எனக்கு அளவுக்கு அதிகமா பணம் இருக்கு, திருமணத்துக்கு பிறகும் எல்லாம் உன்னுடையதான், உன்னுடைய கணவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு, நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பிறகு எல்லோரும் எடுத்து சொல்றாங்க. அடுத்து முடித்த பிறகு சந்தியா பெற்றோரின் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறா. அவள் திருமணத்துக்கு சம்மதிக்கிறா. பிறகு ராம்சிங் தனது தொழில் நண்பரான மோகன்ராஜ், அவரு ஒரு சாதாரண விவசாயி, ஏழ்மையான வாழ்க்கை வாழும். மோகன் சிங் ஒரே மகன் பங்கஜ். ஒரு டாக்டர் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. அதனாலதான் அவரு இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. மருத்துவ பயிற்சியும் எடுத்து வர்றாரு. ராம்சிங் மற்றும் மோகன் சிங் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிவு செய்த பிறகு திருமணம் ஆடம்பரமா நடத்தணும்னு சொல்றாங்க. திருமணம் ஆடம்பரமா நடத்தப்படுது. திருமணத்துக்கு பிறகு கூட சந்தியா அதே போல இருக்கிறா. மொபைல் போன் வாங்குவது, நண்பர்களிடம் பேசுவது, இரவு உணவு, ஷாப்பிங் அப்படின்னு கடமையே இல்லாம சுத்தி வரா. அதே போல நண்பர்களுடன் சுத்தும் போது தனது குட்டி பாவடை அணிஞ்சு நாகரிகமே இல்லாம உடை அணிஞ்சு அவள் சுத்தி வரா. இத பங்கஜோட குடும்பத்தினர் விரும்பவே இல்லை. இத பங்கஜோட குடும்பத்தினருக்கு பிடிக்கல. அரைகுறை ஆடையோட இருந்த சந்தியாவிடம் சென்று மாமியார் இப்படி சொல்றாரு, அம்மா சந்தியா, இந்த வீட்டுல நீ ஒரே மருமகள், நாங்க நடுத்தர வர்க்கத்துங்க, உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒரு ஆடம்பரமான குடும்பம் மிகையானது, நீ இப்படி செலவு செய்ய, ஆடம்பரமா இப்படி செலவு பண்றதுக்கு எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உழைக்கும் விவசாயம் என்பது வேறு விஷயம், அதனால அவங்களால முடியாது. அதே சமயம் எங்க மகன் பங்கஜ் ஒரு மருத்துவர், அவன் பல சமயங்கள்ல சோர்வா இருந்திருக்கான், பாடத்திட்டத்தை படிச்சிட்டு இருக்கான். ஆனா அதே சமயம் அவனை நீ கண்டுக்கவே இல்லை, அதிக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்றது ஆணவத்தை குறிக்குது அப்படின்னு மாமியார் எடுத்து சொல்றாரு. இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுட்டு நம்மளை போல சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு மருமகள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. எங்களை போல ஒரு வாழ்க்கைக்கு மெதுவா கற்றுக்கொள் அப்படின்னும் அவர் எடுத்து சொல்றாரு. இந்த வார்த்தை சந்தியாவை கோவப்படுத்துது. மாமியார் பார்த்து, அத்தை என்ன சொன்னீங்க, என் ஆசையில விட்டுட்டு என்னால இப்படி வாழணும்னு சொல்றதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. நான் உங்க வீட்டுல தங்க முடியாது, நான் உங்க வீட்டுல தங்கணும்னு ஒண்ணு விதி கிடையாது அப்படின்னு அவர் திமிரா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நான் என் வாழ்க்கையை வாழணும், நான் என் விருப்பப்படி வாழணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே சமயம் நீங்க என் கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னும், இப்படி நிறைவேற்றல அப்படின்னா விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது பங்கஜின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரும் அதிர்ச்சி கொடுக்குது. சந்தியாவோட மாமனார் சந்தியாவிடம், மேலும் நம்ம என்ன சொல்ல முடியும், இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னும் ஒரு வார்த்தை கூட பேசாம சந்தியாவோட தந்தை ராம்சிங்கிடம் இது சொல்றாரு. ராம்சிங், உங்க பொண்ணு இங்க யாருடைய பேச்சையும் கேட்கறதில்ல, ஒவ்வொரு விஷயமும் அவர் செய்யும் போது எதுவுமே கேட்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறா அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதே சமயம் குட்டி ஆடையை வந்து அணிகிறா, இது நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததில்லை அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதே சமயம் அவ மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புறா அப்படின்னு ராம்சரன்ட்ட மேலும் சொல்றாரு. பின்னர் ராம்சிங்கும் அவரோட சொல்றாரு, எனக்கு ஒரே மகள் இருக்கா, அதனால கவலைப்பட தேவையில்லை, அவன் எல்லா விதத்திலும் சரியானவன் தான், இதுவரை யாருமே இந்த மாதிரி கூட சொன்னதில்லை, ஏன் சொல்லுபடிதான் நான் கேட்டுக்கொண்டபடிதான் அவளை வளர்த்தேன் அப்படின்னும், இது மாதிரி நான் அவளை பத்தி இதுக்கு முன்பு கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதே சமயம் அவ எது கேட்டாலும் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அதே போல நீயும் வந்து நடந்துக்கோ அப்படின்னும் எடுத்து சொல்றாரு. என்னுடைய மகளோட மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. ராம்சிங் இது சொன்ன பிறகு எல்லோரும் அதிர்ச்சியா வராங்க. அப்ப நினைக்கிறாரு, சந்தியாவுடைய இந்த அளவுக்கு பிடிக்காததுக்கு காரணம் அவருடைய அப்பாவும் அம்மாவும் தான் முக்கிய காரணம்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவங்க சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள், வாக்குவாதங்கள் அப்படின்னு 6 மாதங்கள் இப்படியே கிடக்குது. பல மாதங்களுக்கு பிறகு பங்கஜ் தனது கல்வியின் ஒரு பகுதியா வேறொரு சிட்டிக்கு புறப்படுறான். அப்படி நகரத்துக்கு செல்லும் போது பங்கஜ் ஒரு மருத்துவராக வேண்டும் அப்படின்றதுல உறுதியா இருக்காரு. இரவும் பகலும் பார்க்காம படிக்கிறாரு. பங்கஜ் அவருடைய நண்பர்கள் மட்டும் இல்லாம எல்லோரிடமும் சகஜமா பழகுற ஒரு நபர். பங்கஜ் ரொம்ப நல்ல பையன். பங்கஜ் போன பிறகு மாமனார் மாமியோட சண்டை அதிகரிச்சுட்டே இருந்தது சந்தியாவுக்கு. இரவும் பகலும் பார்க்காம நீண்ட நேரம் போன்ல பேசுறது, பார்ட்டி, ஷாப்பிங் ஹால் அப்படின்னு
சுத்தி சுத்தி வரா. பெரிய கார் வாங்க மாமியாரிடம் வாக்குவாதம் செய்யறா. நான் பெரிய விருந்துக்கு போகணும், எனக்கு கார் வேணும் அப்படின்னு மாமியாரிடம் வாக்குவாதம் செய்யறா. அதோட மட்டும் இல்லாம கணவரோடு தொலைபேசியில வாக்குவாதம் செய்யறா. ஆனா பங்கஜ் சந்தியாவோட எந்த வார்த்தையிலையும் கேட்கறது இல்ல. அதே சமயம் சந்தியா அவருடைய அப்பாட்ட புகார் சொல்றாரு, இந்த கிராமத்துல என்னோட பேச்சு யாரும் கேட்கறது இல்ல. ஒரு விவசாயமான பங்கஜுக்கு எனக்கும் ஒத்து வராது அப்படின்னும் அந்த தந்தையிடம் அவர் சொல்றா. ஏன்னா ஒரு சாதாரண விவசாயமானாக பங்கஜ் வளர்ந்தாரு, அவரோட குடும்பத்தால இப்படி வளர்க்கப்பட்டாரு. மேலும் ஒரு நாள் சந்தியாவிடம், சந்தியா நாங்க சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், இங்க உன்னுடைய விலையுயர்ந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுறது ரொம்ப கடினம் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. நீ எல்லோரும் மாதிரி சாதாரணமா வந்து வாழணும், நாம அனைவரும் உண்டா வாழணும், எல்லோரும் போலயே நம்ம வாழணும் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. மேலும் என்னை திரும்ப திரும்ப அழைச்சி தொந்தரவு செய்யாது அப்படின்னும், நான் எவ்வளவு சொன்னாலும் இதுதான் கடைசி முடியும் அப்படின்னும், என் அப்பாவை உண்மையான தாய்மார்கள் நேசிக்கிறாங்க அப்படின்னும், இத்தனை வருடங்களா ஊர்ல அவருக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னும், அவனுடைய கௌரவத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்னா நீ திருந்தணும், நீ நம்மள மாதிரி வந்து வாழ கத்துக்கணும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. நானும் என்னுடைய படிப்பை முடிச்சிட்டேன், இதுக்கு பிறகு எல்லோரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னும் பங்கஜ் தெரிவிக்கிறாரு. ஆனா பணத்தின் மீது கால் கொண்ட சந்தியாவுக்கு அவர் பேசுனது எதுவும் பிடிக்கல. சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கும் தயாரா இல்ல. மேலும் எல்லோரும் மீதும் அவன் கோபமா இருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் சந்தியா கர்ப்பமா இருக்கிறத அவ உணர்ந்தா. இது தெரிஞ்சதும் சந்தியா அவருடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பித்திரிக்கிறாரு. ஃபோன் பண்ணி, அப்பா நான் இனி ஒரு கணம் கூட இங்க இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம ஏன்னா இங்க எனக்கு வாரத்துக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னும், இங்க உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நமது அந்தஸ்துக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. மேலும் என்னுடைய ஆசைகளை யாருங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னும், என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றல அப்படின்னும், என்ன ஒரு சாதாரண ஏழைகளுக்கு கட்டி கொடுத்தாயா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இங்குள்ளவர்களுக்கு வாக்கிய பற்றியே தெரியாது அப்படின்னும், இங்குள்ளவர்கள் கௌரவமானது கண்ணியமானது அப்படின்னும் மரியாதை அப்படின்னும் இதை மட்டும் தான் பேசுறாங்க அப்படின்னும் அவருடைய அப்பா தெரிவிக்கிறாரு. பின்னர் அவங்க மகள் தான், மகளே நேரா வீட்டுக்கு வா அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அவன் நேரா அவங்க அப்பாட்ட வந்து போறான், அவருடைய அப்பா வீட்டுக்கு போறான். இப்ப அப்பா வீட்டுல இருந்து விவாகரத்து விண்ணப்பம் அனுப்புறாங்க, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதை வாங்கிட்டு முதல்ல பங்கஜ் மறுத்தாலும் பிறகு இதுதான் சரி அப்படின்னு அவரும் விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்துறாரு. ஆடம்பரம், பார்ட்டி, ஹாலு, ஷாப்பிங் வேலை அப்படின்னு பயிட்டு இருந்த சந்தியாவுக்கு அதுக்கு அடிமையா இருந்ததை அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பங்கஜ் தற்போது உத்தரகாண்ட்ல ஒரு மருத்துவமனைக்கு மருத்துவராகவும் பணி செய்யறாரு. நாட்டில் செல்ல சந்தியாவோட உடல் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அதாவது அவ கர்ப்பமா இருக்கிறது, குழந்தை வளர்ந்துட்டு இருந்து வருது. அப்போது அவன் மீண்டும் அவளோட நண்பர்கள் ஒண்ணு சேர்றாங்க, பார்ட்டி ஹாலும் சுத்திடுறாங்க. இந்த நேரத்துல அவளோட நண்பர்கள், நீ இப்படி இருக்கிற இந்த நேரத்துல நம்ம எங்கேயும் வெளில செல்ல முடியாது, அமைதியா வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நண்பர்லாம் பிரிஞ்சிடுறாங்க. இந்த நேரத்துல சந்தியா வீட்லயே விட்டுட்டு அவளுடைய உயிர் தோழிகள் ஒருத்த கூட இல்லாம எல்லாருமே பார்ட்டி ஹால்னு ஜாலியா சுத்துறத அவ அப்பொழுதுதான் உணர்றா. தன்னுடைய தோழிகளுக்காக தன்னுடைய கணவரை விவாகரத்து பண்ணதும் அவ அப்பொழுது நினைச்சு பாக்குறா. அது மட்டும் இல்லாம தனது மாமனார் மாமியார் உலகத்தை பத்தி அறிவு இல்லை அப்படின்னும் இப்படியே நாட்கள் கிடக்குது. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு பிரசவ வலி எடுக்க ஆரம்பிக்குது. பிறகு ஒரு ஆம்புலன்ஸ் அழைச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. மருத்துவமனைக்கு போனவ பயங்கரமா கத்துறா, கதறா, அழுது கொண்டிருக்கிறா. மருத்துவமனையில செவிலியர்கள், அதாவது நர்ஸ், டாக்டர் எல்லாம், மருத்துவர்கள் எல்லாம் ஓடி வராங்க. பங்கஜ் இருக்கிறான். பிரசவ வலியில அழுவுறது யாருன்னு எட்டி பாக்குறான். அவ யாரும் இல்ல, பங்கஜோட மனைவி. அவளை பார்த்ததும் திடீர்னு பங்கஜோட கண்கள்ல கண்ணீர் வழியுது. இப்போ பிரசவ வலி அதிகமானதால உடனடியா ஆபரேஷன் ரெடி பண்ணாங்க டாக்டர். இப்ப டாக்டர் சந்தியாவை பரிசோதிச்சுட்டு, உங்களுக்கு ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு, ரத்தம் ஏற்றிட்டு தான் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மேலும் அவள் மிகவும் பலவீனமா இருக்கிறா அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அவளோட ரத்த வகை நம்ம மருத்துவமனையில இல்லை அப்படின்னும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அங்க உள்ள ஸ்டாக்லாம் தீர்ந்து போனதால இப்படி சொல்றாங்க. இதை கேட்டு பங்கஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு. ரத்த தானம் செய்யறதுக்காக அங்க ஒரு ரத்த வங்கி இருக்கு, ஆனா முயற்சி செய்யறாங்க, அவ்வளவு சீக்கிரம் அங்க கிடைக்கவும் இல்லை. ரத்த ஏற்பாடு விரைவிலேயே சீக்கிரம் செய்யல அப்படின்னா தாயின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. ராம்சிங் சொல்றாரு, ஒரே மகள் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. அந்த நேரத்துல அங்க பயிற்சி மருத்துவராக இருந்தவர் தான் பங்கஜ். பங்கஜ் சொல்றாரு, மேடம் என்னுடைய பரிசோதிங்க, என்னுடைய ரத்தமும் ஒரே ரத்தம் தான் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. ரத்த வங்கியில ரத்தம் இல்லைன்னா என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. மருத்துவர் உடனே பங்கஜோட ரத்தத்தை எடுக்கிறாங்க, சந்தியாவுக்கு வழங்குறாங்க. இப்ப சந்தியாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ரத்த தானம் செய்த பிறகு பங்கஜ் தனது வேலைக்காக கேபினுக்கு செல்றாரு. 4 முதல் 5 மணி நேரத்துக்கு பிறகு சந்தியா நினைவு திரும்புறா. பிறகு பக்கத்துல இருக்கும் அவள் குழந்தையா அவ பாக்குறா. அது ஒரு அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தை அவனுடைய தந்தை பங்கஜ் போலயே இருந்தது. பின்னர் மருத்துவர் அங்க வராரு, நன்றி கூறாரு. முன்னால் தான் நானும் என் மகனும் நலமா இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த உதவிய வாழ்நாள ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னும் சந்தியா தெரிவிக்கிறாரு. பிறகு அந்த பெண் டாக்டர், நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு ரத்தமே இல்லை அப்படின்னும், ரத்தமே கிடைக்காத போது சரியான நேரத்தில் தானம் செஞ்ச ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னும், தாய் மற்றும் குழந்தையை காப்பாற்றியது அந்த ஜூனியர் பயிற்சி மருத்துவர் தான் அப்படின்னு அவர் விரைவாகவே ரத்த தானம் செஞ்சு உங்களோட உயிரை காப்பாற்றினார் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்படியே மேடம் எங்களுக்கு ரத்தம் கொடுத்தான நபர் யாரு அப்படின்னும், அவரை நான் பார்க்க முடியுமா அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புவதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. இப்போது பங்கு தன்னுடைய குழந்தையை காண விரும்பினாலும் அவர் தன்னுடைய கேபிள்ல அவருடைய வேலை சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பெண்மணி பங்கஜிடம் வந்து டாக்டர் பங்கஜ ரிசர்வ் வார்டுக்கு அது செல்லப்பட்டாரு. அவனை பார்த்ததும் சந்தியா ஆச்சரியப்படுறான். அவனுடைய கணவர் பங்கஜ் தான் அங்கு சென்றிருக்காரு. அவன் மகிழ்ச்சியா இருந்தா. அதே நேரத்துல அவளுடைய முகம் வெக்கத்தால தலை குனிஞ்சது.
அவள் வெக்கத்துல வேத்து தலை குனிஞ்சா. எனக்கு ரத்தம் கொடுத்தது உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவர்களின் வார்த்தைகளை நான் கேட்காமலே அவரை விவகாரத்தை செய்து விட்டனே. நான் எப்போதும் திட்டிக் கொண்டே இருந்தேன். நீ ஏழை, உன் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, கிராமம் உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாதா, இப்படி சொல்லி நான் சிரித்தேன். ஆனால் இந்த அவ என் உயிரையும் என் குழந்தையும் உயிரையும் காப்பாற்றிருக்காரு. மனம் திரும்பி தலை குனிகிறான். அவர் கை கோத்து அவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். அவர் உடனே மன்னிப்பு கேட்க தேவையில்லை, இது உங்கள் தவறு இல்லை, பெரும்பாலும் உங்கள் பெற்றோருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரே மகள் என்பதால் கற்பிக்கப்படவில்லை, நீங்கள் கேட்டது எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாங்க, உங்களுக்கு சரி எது தவறு எது பற்றி உனக்கு அவர்கள் கற்றுத்தரவில்லை, உங்களிடம் பணம் இருப்பதால் தான் உங்கள் நண்பர்கள் பெரும்பாலும் உங்களோடு இருக்கிறாங்க, உன்னை பயன்படுத்தி கொண்டாங்க, எல்லாவற்றையும் அவங்களுக்கு செலவிட்டீங்க, அவங்க அதை ரசித்து செலவு செய்தாங்க. வாழ்க்கையின் மதிப்புகள் சரியது தவறியது பற்றி எந்த ஒரு புரிதலும் உங்களுக்கு இல்லை. நண்பர்கள் மற்றும் தோழிகள் எல்லாம் பண்பட்டவர்களாக இருந்தால் நாமும் நல்லவர்களாக இருக்க முடியும். கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வோம், அதை விட்டுவிடுங்க. என்ன நடந்ததோ அது எல்லாமே கடந்த காலத்தில் போய்விட்டது. இப்போது உங்களுக்கு ஒரு மகன் இருப்பதால் அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். அவர் பிறந்திருக்கார். இப்போது நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறீங்க. நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கீங்க, இந்த ரெஸ்ட் எடுங்க என கூறிவிட்டு பங்கஜ் வீட்டுக்கு போக தயாராகிறார். சந்தியா தன் தவற உணர்றார். பங்கஜ் மன்னிக்கவும், நான் விவகாரத்து பெற்று வீட்டுக்கு சென்ற பிறகு அதன் பிறகு கூட வாழ்க்கைய நண்பர்களும் என் கூட நன்றாக இருந்தாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் நிஜ வாழ்க்கை திருமணம் என்பது மனிதநேயம் மற்றும் நன்மை எது தீமை எது இப்போது உங்களை பார்த்தா எல்லாமே எனக்கு புரியுது. ஒரு தெய்வீக மாமியாரை போல உன் நம்ப இருந்தார். மாமாவின் மனதையும் புண்படுத்தி விட்டேன், தயவுசெய்து என்னை நினைத்து விடுங்க, உங்கள் குழந்தைய உங்களுடன் அழைச்சி செல்லுங்க. பிறகு பங்கஜ் அவளை பார்க்குறான். எனக்கு என் குடும்பம் என் ஊர் ஞாபகம் வருது. நான் பயிற்சி பெறுவனாக இருப்பதை விட அங்கு இருப்பது தான் வாழ்க்கை சிறந்தது. உங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறை எங்களுடையது இல்லை, வீட்டில் அந்த மகிழ்ச்சிக்கே இடம் இல்லை மற்றும் அவர் கூறுகையில் எங்களுடையது சாதாரண வாழ்க்கை முறை தான். சந்தியா சோகத்தில் தலை குனிந்தார். மாமனார் அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். பங்கஜை பார்க்க ராம்சிங்கம் அங்கு வந்தார். எங்கள் தவறுகளுக்கு தயவு செய்து எங்கள் மகளை மன்னியுங்கள். தனியாக நாங்கள் அவளை அப்படித்தான் எங்கள் மகளாக வளர்த்தோம். இப்போது எனக்கு புரிகிறது. அவளும் தன் தவற உணர்கிறாள். தயவு செய்து என்னையும் மன்னியுங்கள். என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து நான் வருந்துகிறேன். உன் மனைவியை உன்னுடன் அழைத்து செல். பங்கஜின் அம்மா அப்பாவும் அங்கே வந்து விட்டார்கள். உடனே இதையெல்லாம் பார்த்து கலங்கி அருகே வந்து உன் மகனையும் என் மருமகளையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வா என அவர் அம்மா கூறுகிறார். நீண்ட நேரம் யோசித்த பிறகு பங்கஜ் ஒப்புக்கொள்கிறார். இப்பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கின்றனர். கெட்ட பழக்கங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பதிலாக கணவன் மற்றும் குழந்தையுடன் மாமியாரோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்.